ரிங் லைட் எப்படி 220 இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாக்டர் ஏரி. இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னா, ரிங் லைட் எப்படி 220 இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிங் லைட் இன்ஸ்டால் பண்ணோன்னா ஃப்ரண்டில் இருக்க லைட்டை ஃபுல்லுமே கழட்டி அதுக்கப்புறம் வந்து உள்ளே மாற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து புதுசாக அப்டேட் வெர்ஷன் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இது வந்து வாட்டர் ப்ரூஃப் லைட்டு. இது வந்து நம்ம வெளியவே மாட்டிக்கலாம். லைக் பார்த்தீங்கன்னா ஆர்எஸில் ஆர்சிலலாம் மாட்டியிருப்பாங்களா, சேம் அதே லைட் தான் இது. ஸோ இது எப்படி வேணால் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக நான் அதில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஒயரை வந்து ஃபிட் பண்ணுறது, அது எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு காமிச்சிருப்பேன். எக்ஸ்ட்ரா ஒயர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீட்டருக்கு வாங்கிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்தாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம கட் பண்ணி எக்ஸ்ட்ரா வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக வாங்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா ஒயரு கனெக்ஷன் மிஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், எங்கே வேணால் ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா தான். ஸோ ரொம்ப லோ கிளாஸ் தான். நீங்கள் வந்து கொஞ்சம் பிராண்டடாக வேணும், கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதர் பிராண்டுக்கு போய்க்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற பொசிஷனில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ரைட் சைடில் வந்து ஹெட்லைட்டோட ஒயரிங் செட் வரும். அதில் தான் நம்ம இதை கனெக்ட் பண்ண போகிறோம். கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்லைட்டோட ஒயரிங் செட்டு. இதில் வந்து இந்த மைனஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, எனக்கு டேரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, என்னோட வந்து பின்னாடி வந்து லைட் ஒன்று மாட்டியிருந்தேன். அது வந்து ஷார்ட் ஆனதுனால ஹெட்லைட் எனக்கு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் வந்து இந்த லைட் டேரக்ட் கனெக்ஷன் கொடுத்தாங்க. இது மட்டும் தனியாக கிடைக்காது, டோட்டல் ஒயரிங் செட்டே மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நான் இது மாதிரி டேரெக்டாக கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் இது வந்து நான் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் உங்கள் வண்டியில் அப்படின்னா, நாலு சைடு வந்து டபுள் சைட்டை போட்டிக்கோங்க. இந்த சுவிட்ச்லேருந்து வரதை ஒன்று வந்து மைனஸ் டேரக்ட் லைன் லிங்க் பண்ணிக்கலாம். இந்த இதில் ப்ளக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். ஸோ அந்த பிளாக் இந்த பிளாக் அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ஒயர் வந்து டேரெக்டாக இதில் கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ லைட்டோட ப்ளஸ் எடுத்து டேரெக்டாக இதில் ப்ளஸில் கொடுத்துருங்க. ஸோ இதுதான் கனெக்ஷனு. இப்போ வந்து நம்ம சுவிட்ச் போர்ட் பார்க்கலாம். சுவிட்சை போட ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டும் அண்ட் பைக் மாடிஃபிகேஷனும் அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. லவ் யூ ஆல், லவ் யுவர் பைக் அண்ட் பி வித் யுவர் பைக். எப்பவுமே பைக்கோட ஹாப்பியாகவும் சேஃபாக இருங்க. நீங்களும் சேஃபாக இருங்க, உங்கள் பைக்கையும் சேஃபாக பார்த்துக்கோங்க. பாய்.